பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ராமதாஸ் தான் கட்சியோட முகம். அவங்க இப்பவும் கூட ராமதாஸ் முகத்தை போட்டு தான் இந்த அன்புமணி குரூப்பு அந்த எல்லா விளம்பரங்களையும் பண்றாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க. அவர் என் பேரை பயன்படுத்தாத, என்னுடைய படத்தை பயன்படுத்தாதன்னு எவ்வளோ சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் கூட அன்புமணி அதை செய்கிறார். இப்போ இந்த கட்சி வந்து ஒருங்கிணைந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆசையாக இருக்குது. ஏன்னா ராமதாஸும் வந்தால் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஓட்டு கிடைக்கும். இல்லைன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டம். ரொம்ப ரொம்ப சந்தேகம் அது. ஒரு 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 தொகுதியில் அன்புமணியோட வேட்பாளர் நிற்கிறாங்க, அதே தொகுதியில் ராமதாஸோட வேட்பாளர் நிற்கிறாங்க. அங்கே ராமதாஸ் போய் பிரச்சாரம் பண்ணால் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? அந்த சமூக மக்களாகட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளர்களாகட்டும் யாருக்கு அவங்க வாக்களிப்பாங்க? அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னுடைய சாதனைன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி அவர் வாக்கு கேட்பாரு. அதுவே ராமதாஸ் போய் தன்னுடைய வாழ்நாள் சாதனை என்ன, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அந்த சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசினார்னா அதற்கு பதில் இருக்கு அன்புமணி தரப்புக்கிட்ட இருந்து. ஸோ இதனால தான் வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து வரணும் அப்படின்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இப்போ இருக்கிற சூழல் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அப்பாவும் மகனை வந்து கொஞ்சம் நஞ்சம் அடிச்சுக்கல, சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கலே தவிர மற்றபடி அதை விட ஒரு படி மேலே போயிட்டு மிக கடுமையான வார்த்தை போரில் இறங்கிட்டாங்க. அன்புமணியை வந்து தன்னுடைய மகனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து போயிட்டாரு பெரியவர்.